மா, அவங்களுக்கு சாந்தி முகூர்த்தம் நடக்கலன்னா நல்ல விஷயம் தானம்மா. நீ எதுக்குமா டென்ஷன் ஆயிட்டு இருக்க? அது நடக்க கூடாதுன்னு தானே நான் அவ்வளோ திட்டம் போட்டு எல்லாத்தையும் செஞ்சேன். ஆனா அவ நடந்துட்ட மாதிரி எவ்வளோ பில்டப் கொடுத்தா. அப்படின்னா அவ நம்மளை வேணும்னே வெறுப்பேத்தி பார்த்துருக்கா. அவளை நம்ம சும்மா விடக்கூடாது. நம்ம ஆசைப்பட்ட மாதிரி சாந்தி முகூர்த்தம் தானாவே நின்றுச்சுமா. ஆனா அப்பா இப்போ உடனே அரேஞ்ச் பண்ணணும்னு சொல்றாரு. கண்டிப்பா அரேஞ்ச் பண்ணிருவாருமா. போன தடவை நான் போட்ட பிளான் தப்பாயிடுச்சு. இந்த தடவை விட மாட்டேன். நான் பாத்துக்கிறேன். பூங்குடி. சொல்லுங்க மாமா. இல்லம்மா, அதாவது நாள் நட்சத்திரமெல்லாம் பார்த்து சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தோம். அது ஏதோ நடக்கலைன்னு நான் கேள்விப்பட்டேன். இது எப்படி தெரியும், ஏன் தெரியும்னெல்லாம் கேட்காத. அம்மா பூங்குடி, உனக்கு ஏதாவது மனசுக்குள்ள சிக்கல் எதுவும் இருக்காமா? ஐயோ என்ன மாமா, அப்படிலாம் எதுவும் இல்ல மாமா. அம்மா, இந்த மாதிரி விஷயத்தையெல்லாம் வீட்டில் இருக்கிற பொம்பளைங்களை வச்சு தான் விசாரிக்கணும். அந்த கடவுள் எனக்கு கொடுத்த பொண்டாட்டியும் எடுத்துக்கிட்டான். ரெண்டாவது பொண்டாட்டியும் ராட்சசியா இருக்கா. அது இந்த குடும்பத்துக்கு வர்ற மருமகளுக்கு சாபக்கேடா இருக்குமோன்னு பயந்துகிட்டு இருந்த. ஆனா தாய்க்கு தாயா, மகளுக்கு மகளா ஒரு மகாலட்சுமியா இந்த வீட்டுக்கு வந்திருக்க. நீ நல்லா இருக்கணும். என் மகனும் நீயும் சந்தோஷமா இருக்கணும். உங்களுக்கு எந்த குறையும் வரக்கூடாதுமா. எந்த குறையும் வராம நான் பாத்துக்கிறேன் மாமா. நீங்க தைரியமா இருங்க. அது போதும்மா, எனக்கு அது போதும். சரி வாம்மா, வா.